ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மகாவும் சூர்யாவும் தாத்தா பாட்டிக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. எதுக்குன்னா மேலும் மேலும் இந்த பிஸ்னஸ் பெரிய லெவலில் வரணும், அதனால் உங்கள் ஆசீர்வாதம் வேணும் தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்லி ஆசீர்வாதம் வாங்குறாங்க. தாத்தாவும் பாட்டியும் நீங்கள் 100 வருஷத்துக்கு இதே மாதிரி சந்தோஷமாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதமும் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்த கோடீஸ்வரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ராஜலட்சுமி இருந்துட்டு, இங்க பாரியா சூர்யா, நீ எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும், உன்னை இப்படியே பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. இனிமே எதை நினைச்சும் நீ ஃபீல் பண்ணாத சூர்யா, கண்டிப்பா உனக்கு பக்கபலமா மகா உன் கூடவே இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட சூர்யா இருந்துட்டு, கண்டிப்பாமா எந்த சூழ்நிலையும் நான் மகா இருந்துட்டு என்னை விட்டு போக மாட்டான்னு எனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஐஸ்வர்யா இருந்துட்டு மகாக்கு ஃபோன் பண்றாங்க. மகாக்கு ஃபோன் பண்ணதுமே மகா இருந்துட்டு டக்குன்னு எடுத்து பேசுகிறாங்க. ஹலோ சொல்லுங்க அப்படின்றாங்க. எதனாலனா அனாமிகா பக்கத்தில் இருக்கிறதுனால சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா கிட்ட பேசவும், ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பார் மகா, கொஞ்சம் பக்கமாக வந்து பேசுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஐயோ இங்கே டவர் இல்லை, நான் வெளியே வந்து பேசுகிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா இருந்துட்டு வெளியே போய் பேசுகிறாங்க. அக்கா சொல்லுங்கக்கா, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? காலையில் தான் அம்மா உங்களை கேட்டுகிட்டே இருந்தாங்க, உனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருக்காங்கக்கா, நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்ன மாதிரி மகா வந்து ஐஸ்வர்யா கிட்ட கேட்கவும், ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாரு மகா, நம்ம கண்டிப்பாக சேஃபாக தான் இருக்கேன் நான், ஆனால் இருந்தாலையும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. அவங்க ஏதோ வைத்தியரை பார்க்க போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க, அவங்க எப்போ போகிறாங்கன்னு தெரியல, இதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கவும், மகா இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, அம்மா இதுக்கு எல்லா பிளானையும் போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த கௌதம் இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா இருந்துட்டு இவ்வளோ நாளாக நடிச்சிட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. இனிமே இவளை வச்சுக்கிறேன் நான், இவ என்கிட்டயே நடிக்கிறாளா, இவ வழியிலே போய் நான் எப்படி இவளை பழி வாங்குறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காரு நம்ம கௌதம் இருந்துட்டு. அதுக்கப்புறம் என்ன, கௌதம் வந்து இந்த விஷயத்த சித்ரா கிட்ட சொல்லவும் சித்ராவும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. நான் உண்மைன்னு நினச்சினடா, இவ நடிச்சுட்டு தான் இருந்தான்னு தெரிஞ்சிருந்தா இவளை அப்பவே வீட்டை விட்டு துரத்திருப்பேனே, இப்பவே துரத்துறான் அவளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ரா இருந்துட்டு போகவும், இங்க பாருங்கம்மா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, அவ எப்படி நம்ம கிட்ட ஏமாத்தினாலோ அதே மாதிரி நம்ம அவளையும் ஏமாத்தணும், அவளை வசியம் பண்ணி என் பக்கம் இழுத்துட்டு அவளை நடுத்தெருவில் விடணுமா அப்படின்ற மாதிரி கௌதம் இருந்துட்டு ஒரு கொடூர புத்தியோட சித்ரா கிட்ட சொல்லவும், சித்ரா இருந்துட்டு இந்த பிளானுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்குதா, கண்டிப்பா இதை செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மகா இருந்துட்டு ஐஸ்வர்யா பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே இங்கே பாருக்கா, உங்களை பார்க்கணும் போல இருக்குக்கா அப்படின்ற மாதிரி மகா இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா இருந்துட்டு, கண்டிப்பாக எனக்கும் பார்க்கணும் போல தான் இருக்குது, நீ சமைச்ச சாப்பாடை சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது, இங்கே வந்துட்டு என்னால் சாப்பாடை சாப்பிடவே முடியல, ரொம்ப கேவலமாக செய்கிறாங்க மகா, எனக்கு நீ செஞ்ச சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்குது, ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா இருந்துட்டு எதெல்லாம் மிஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருக்கா, நீ எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும், நீ வீட்டுக்கு வந்துடுறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இங்க பாரு மகா, நான் ஒரு திட்டத்தோட தானே இந்த வீட்டுக்கு வந்துக்கிறேன், அதை முடிச்சுட்டு கண்டிப்பா நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி மகா, இவ சித்ரா வந்து பார்த்தானா பிரச்சனை ஆயிடும், நான் அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சித்ரா கிட்டேயும் கௌதம் கிட்டேயும் ஐஸ்வர்யா இருந்துட்டு போறாங்க. போன உடனே அழகா நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அத்தை என்ன அத்தை, காலையில எந்திரிச்சிட்டீங்களா, சாப்பிட்றீங்களா, வாங்க அத்தை சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா சித்ராவும் கௌதமும் பயங்கரமா கோவத்தோட மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுட்டு இருக்காங்க. இவளை ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஒரு வெறியிலையும் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, சித்ராவும் கௌதமும், இங்க பாரு ஐஸ்வர்யா, நாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வரணும், போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துருவோம், நீ அது வரைக்கும் வீட்டுல பத்திரமா இரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சித்ராவும் கௌதமும் வெளியே போயிடுறாங்க. நம்ம சித்ராவும் கௌதமும் வெளியே போன சாக்குல நம்ம
ஐஸ்வர்யா இருந்துட்டு கோடீஸ்வரிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அம்மா எப்படி இருக்கம்மா, நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஃபஸ்ட்டு நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, டைமுக்கு சாப்பிட்றியா, டேப்லெட் எல்லாம் போடுறியா அப்படின்ற மாதிரி கேட்கவும், எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுறம்மா, நீங்கள் என்ன நினச்சி கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரு ஐஸ்வர்யா, நீ பிள்ளைய பக்கிற வரைக்கும், நீ இப்போ குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ இங்கவே இருக்கலாம்ல, எதுக்காக நீ போய் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், பாருமா நான் ஒரு பிளானோடு தானே இங்கே வந்திருக்கேன், அந்த முடிச்சுட்டு நான் வரேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மகாவும் சூர்யாவும் ஐஸ்வர்யாவை நினச்சி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணாலும் பிஸ்னஸை எடுத்து நடத்தணும் இல்லையா, அடுத்த வேலைக்கு சாப்பாடு வேணும் இல்லையா, அதுக்காக மண்பாண்டங்களை தயாரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, பிரபாவும் ஐஸ்வர்யாவும் பிரபா இருந்துட்டு நம்ம மகா கிட்ட போயிட்டு, அக்கா நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் மண்பாண்டம் பிஸ்னஸில் இறங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விஜய் இருந்துட்டு, நம்மளும் ஏன் சும்மா இருக்கணும், போயிட்டு நம்மளும் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்காங்க. குடும்பத்தோடு இந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா அனாமிகாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாரு விஜய், நம்ம வெளியே போயிட்டு வரலாம் வரியா அப்படின்ற மாதிரி கேட்கவும், இங்கே பாரு அனாமிகா, எல்லாரும் என்ன வேலை செஞ்சிட்ருக்காங்க, நீ மட்டும் எதுக்கு வெளியே போகிறேன்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அனாமிகாவுக்கு வர வர விஜய் கிட்ட இருந்து ரொம்பவே நம்ம விஜய் இருந்துட்டு அனாமிகாவை திட்டிகிட்டே இருக்காங்க. இதை நினச்சி அனாமிகா இருந்துட்டு, எப்படியாவது பிரபாவும் விஜயும் சேரக்கூடாது, எனக்கு விஜய் கிடைக்கலனா கூட பரவாயில்ல, ஆனால் பிரபாவுக்கு வந்து கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அனாமிகா இருந்துட்டு இவங்களுக்கெல்லாம் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் மகா கிட்ட கொடுக்குறாங்க. மகா இருந்துட்டு இதை வாங்கி குடிக்கலாமா வேணாவான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. என்னன்னா, நம்ம ஐஸ்வர்யாவுக்கு இருந்துட்டு மருந்து கலக்கி கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே வாங்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கோடீஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரு அனாமிகா, நீ இந்த சாப்பாடு பக்கம் போவே போகாத, இனிமேல் நாங்களே பார்த்துக்குறோம், நீ வந்து ஜூஸ் போடுற வேலையோ இல்லை தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குற வேலையோ வேண்டாம், இனிமேல் நாங்களே பார்த்துக்குறோம் சரியா, உனக்கு எதுக்கு கஷ்டம், உன்னோட வேலை என்ன, துணி துவைக்கிறது மட்டும்தானே, போய் துணியை துவை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட அனாமிகா இருந்துட்டு டவுட் படுறாங்க. என்ன, நம்ம மருந்து கொடுத்தது என்ன பார்த்துட்டாங்களா இல்லைன்னு தெரியலையே, அதனால தான் இப்படி பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. கோடீஸ்வரி இருந்துட்டு, என்ன யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்க, எதுக்காக யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஐஸ்வர்யாவுக்கு இருந்துட்டு ஒரு வசிய மருந்து எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்துட்டு நம்ம சித்ராவும் கௌதமும் ஐஸ்வர்யாவுக்கு ஒரு வசிய மருந்து எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்துட்டு ஒரு ஜூஸ்ல கலக்கி வைக்கிறாங்க, ஜூஸ்ல கலக்கி வச்சிடுறாங்களா. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு கத்தவும் ஐஸ்வர்யாவும் வெளியே வராங்க. அத்தை வந்துட்டீங்களா அத்தை, உங்களை ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த அத்தை, நீங்கள் வருவீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம சித்ராவுக்கு பயங்கரமாக கோவம் வருது ஐஸ்வர்யா நடிக்கிறத பார்த்தா. அதுக்கப்புறம் என்ன, டே கௌதம், ஐஸ்வர்யாவுக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வாடா, ரொம்ப டயர்டாக இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ரா இருந்துட்டு கௌதம் கிட்ட சொல்லவும், கௌதமும் அந்த ஜூஸை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இருந்துட்டு இதில் ஏதாச்சும் கலந்துருப்பாங்களான்னு சொல்லிட்டு டவுட் படுறாங்க. இருந்தாலும் வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஜூஸையும் குடிச்சு முடிச்ச உடனே ஏதோ ஒரு மாதிரியா கிட்டினஸாக தலை சுற்றுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா கிட்ட சொல்லவும், சரி ஐஸ்வர்யா, இந்த டைமில் அப்படி தான் இருக்கும், வா நீ பெட்டில் படுத்துக்குவே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒரு மணி நேரம் கழிச்சு ஐஸ்வர்யா இருந்துட்டு எழுறாங்க. எழுந்த உடனேயே கௌதம் சொல்லிட்டு கத்துறாங்க. அதுக்கப்புறம் கௌதம் மேலே ரொம்பவே பைத்தியமான மாதிரி உண்மையாகவே பைத்தியம் ஆயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த கௌதமும் சித்ராவும் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது என்ன, பொய்யா நடிச்சிட்டு இருந்தியா நீ, இப்போ உண்மையாகவே நீ பைத்தியம்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மகாவும் சூர்யாவும் இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.